எப்படி 1000 பேர் இருக்கிற இடத்துல நம்ம பேர கூப்பிட்டா, நம்ம கரெக்ட்டா திரும்பி பார்க்குறோமோ, அதே மாதிரி 1000 சிக்னல் வர இடத்துல, நமக்கான சிக்னல், நம்ம குரோத்க்கான சிக்னல் அப்படின்னு அத பிரிச்சு, நம்ம பிரெயின் பார்க்கறதுக்கு ட்ரெயின் பண்ற அந்த ஆக்டிவிட்டி பேரு தான் மேனிஃபெஸ்டேஷன். தேர் ஆர் 2 கைண்ட்ஸ் ஆஃப் ஹேப்பினஸ். ஹிடானிக் ஹேப்பினஸ், யூடமானிக் ஹேப்பினஸ். ஹிடானிக் ஹேப்பினஸ்னா எனக்கு அது வேணும், இது வேணும், அதெல்லாம் கிடைச்சிட்டா நான் ஹேப்பியா இருப்பேன். அது ஹிடானிக் ஹேப்பினஸ். நம்மள பத்தி மட்டுமே நம்ம யோசிக்கிற மாதிரி ஹேப்பினஸ் தான் ஹிடானிக் ஹேப்பினஸ். தேர் இஸ் நத்திங் ராங் அபௌட் இட். இட்ஸ் ஓகே டூ வாண்ட் திங்ஸ். இன்னொரு சைடு இருக்கு யூடமானிக் ஹேப்பினஸ். யூடமானிக் ஹேப்பினஸ்னா மத்தவங்களுக்கு நம்ம செய்ற நல்லது மூலியமா நமக்கு வர ஹேப்பினஸ் தான் யூடமானிக் ஹேப்பினஸ். நான் நெறைய பேர இம்பாக்ட் பண்ண போறேன். நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண போறேன். இந்த உலகத்துக்கு இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ண போறேன். இந்த குரூப் ஆஃப் மக்களுக்கு நான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறேன். இப்படின்னு நெனைக்கிறது. இதுல என்ன சீக்ரெட்னா, யூடமானிக் ஹேப்பினஸ் இஸ் நாட் செல்ஃப் சென்டர்ட். அது எல்லாருக்காகவும் நம்ம யோசிக்கிறோம். when you think for all, hedonic happiness becomes a by product of eudaimonic happiness. நீங்க மத்தவங்களுக்கு நல்லது செய்ற அந்த நேரத்துல நீங்க காரு, வீடு எல்லாம் வாங்கிருவீங்க. நீங்க உங்களுக்காக மட்டும் யோசிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க காரு, வீடு எல்லாம் வாங்கியிருப்பீங்க. ஆனா எல்லாருக்காகவும் நல்லது செஞ்சிருக்க மாட்டீங்க. when we think for all, you attract everything. இம்பாக்டும் சரி, வெல்த்தும் சரி. பட் when you think for yourself, வெல்த் அட்ராக்ட் பண்ணிடலாம். ஆனா இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்க முடியாது.